ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்னைக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பீஸா ரெசிபி பார்க்க போகிறோம். பட் இந்த பீஸா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நான் பண்ணி காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மைதாலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதே மாதிரி ரவாவும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இது ஈஸ்ட்டு, ஓவன் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீஸா ரெசிபி. ஸோ இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இங்கே இன்ஸ்டன்ட் சாஸ் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் எக்லெஸ் மயோனைஸ் ஹோம்மேடு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 2 பல் துருவின பூண்டும் கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மயோனைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். நீங்கள் மயோனைஸ் வந்து ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தக்காளிலாம் வேக வச்சு செய்யக்கூடிய பீஸா சாஸோட டேஸ்ட்டில் 99% இதில் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ செஞ்சு கூட பீஸா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து மேலே டாப்பிங்ஸை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். என்னென்ன டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இங்கே வந்து க்யூப் பண்ண பன்னீர், துண்டு துண்டாக வெட்டின பன்னீர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த மாதிரி நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறியெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஆட் பண்ணுறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் குடமிளகாய், பச்சை கலர் குடமிளகாயை வந்து நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மஷ்ரூம், அது மட்டும் இல்லாமல் எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி கலரில் உள்ள குடமிளகாய், அது மட்டும் இல்லாமல் ஆலிவ்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச காய்கறிகளை இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக அப்படியே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஆட் பண்ணும்போது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேரினேட் ஆகிற டயத்தில் நாம் பீஸாவுக்கு தேவையான அந்த பேஸ் மாவை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு இங்கே நான் டைட்டாக பேக் பண்ண 200 கிராம் கோதுமை மாவை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் பவுலில். இதில் 1 சிட்டிகை அளவு உப்பும், டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேக்கிங் சோடா வந்து அசிடிட்டி உள்ளது, அதாவது காரத்தன்மை உள்ளது. ஸோ இதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு புளிப்பான ஒரு பொருள் ஆட் பண்ணணும் பேஸுங்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தயிர் நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா புளிச்ச கெட்டியான 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக பேக்கிங் சோடாவும் லெமனும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும், ரியாக்ஷன் மாதிரி. அது மாதிரி தான் இதுவும். ஸோ இது நடந்தால் தான் நமக்கு அந்த பேஸ், அதாவது அந்த பீஸாவோட பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். வெறும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உப்பி வராது. அதனால் தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டிகிட்டு இருக்கும் மாவு, நீங்கள் நல்லா இழுத்து பிசையணும். அப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் மாவு எந்த அளவுக்கு பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த கோதுமை மாவு நல்லா க்ளூட்டனை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு மாவை சாஃப்டன் பண்ணி கையில் ஒட்டாத அளவுக்கு கொண்டு வந்துடும். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போது அந்த பவுலில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை காயாமல் வச்சு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் to 15 நிமிஷம் ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது குக்கர் இல்லை ஒரு கடாய் எதுவாக இருக்கோ அதை வந்து வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒயர் ரேக் வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் சூடு பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணுறோம். அது சூடாகிற டயத்தில் நம்ம பீஸாக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் கோதுமை மாவு, ட்ரை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா விரிக்க போகிறோம். அதை விரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவை வந்து இந்த மாதிரி நல்லா டக் பண்ணிக்கோங்க. மேலே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி கீழே இருக்கட்டும். இந்த விரிசல் உள்ள பகுதி மேலே வச்சு நல்லா விரித்து விடுங்க.
ரொம்ப மெலிசாவும் விரிக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் விரிக்கக்கூடாது. ஓரளவு மீடியமாக விரிச்சா போதும். நான் உங்களுக்கு விரிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் உங்களுக்கு போதும். ஸோ இப்போது நம்மளோட பீஸா பேஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ரெடி பண்ண வேண்டியதான். அதுக்கு அந்த பிளேட்டில் லைட்டாக ஆயில் அல்லது நெய் அல்லது வெண்ணெய் ஏதாவது ஒன்று வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா பேஸை வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு டென்ட் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம், அதாவது ஒரு பள்ளம் மாதிரி ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி விரல்களை வச்சு ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாவை தட்டோட ஓரங்களில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒட்டி விடுங்க. அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா நம்ம சீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது மெல்ட் ஆகி வெளியில் போகாமல் அந்த பீஸாலே நல்லா மெல்ட் ஆகி வரும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா விரிச்சிட்டேன். இப்போது இது வந்து வேகணும் அப்படின்னா லைட்டாக ஒரு ஏர் சர்க்குலேஷன் வேணும். அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இதில் போட்டுக்கணும். அப்போ தான் இது நல்லா உப்பி பெருசாக வரும் நமக்கு. பாருங்கள், இப்போது இதுவும் ரெடி ஆயாச்சு. அடுத்து நாம் இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸை அப்ளை பண்ண வேண்டியதான். நல்லா தாராளமாகவே அப்ளை பண்ணுங்கள் பீஸா சாஸை. பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து இது மேலே மொசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். இங்கே நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணி அப்படின்னா பீஸாவில் அந்த ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது இல்லாமல் வேணும் உங்களுக்கு மொசரல்லா சீஸ் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பன்னீரை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே டேஸ்ட்டில் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரெச்சியாக வரக்கூடியது வந்து இருக்காது, அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடுறது தான். இது உங்கள் கஸ்டமைசேஷனை பொறுத்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் ஓரங்களை சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா வந்து குக் ஆகி உங்களுக்கு நல்லா க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இப்போது இதை நாம் ஹீட் பண்ணியிருக்க அந்த பேனில் கொண்டு போய் வச்சு ஓரங்கள் தட்டை தொடாமல் இருக்கிற மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதை ஹை ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா 15 நிமிஷம் ஆயாச்சு. பாருங்கள், பீஸா நல்லா ஓரங்கள்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் நாம் வந்து இட்டாலியன் சீசனிங் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கீழே பாருங்களேன், நல்லா கோல்டன் கலரில் மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி மாறினாலே போதும். ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்க்கு மேலே இதை குக் பண்ண வேணாம். இப்போ இதை நான் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுற சிசர் அல்லது பீஸா கட்டர் எது இருக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான வீட் பீஸா ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. வெளியில் போய் எக்ஸ்பென்சிவாக பீஸாலாம் வாங்கி கொடுக்காம அதே மாதிரி மைதா இது மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை மாவை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பீஸா செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.